நடிப்பில் அரக்கன்னு சொல்லப்படுகிறார். போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை. ஐஸ்வர்யம் பொங்கும் எங்கள் புன்னகைகளை சவரனுக்கு ரூபாய் 1500 தள்ளுபடியில் வாங்கி கொண்டாடுங்கள். போத்தீஸ் ஸ்வர்ணமகால், இது பரிபூர்ணத்தின் அடையாளம். பகவானை கும்பிட்டா நம்மெல்லாம் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி மாதிரி ஜெயிலில் இந்த மாதிரி அப்படி இப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் எனக்கு பெருசாக வரல. அப்போதைய முதல்வர் அப்பா கலைஞர் அவர்கள் பார்த்துட்டு ராதிகா மேடம்க்கு ஃபோன் பண்ணி, தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் அவள் நான் பேசும்பொழுது எந்த பால லேட்டு படிப்பில் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிவாஜி அப்பாவனுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகன் வெறியன்னு கூட சொல்லலாம். சிவாஜி சாருடைய மகன் கூட. இப்பொழுது இந்த MS பாஸ்கர் இருக்கார், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவார். இருக்கும்போது ஒருத்தரை சிறப்பித்து விட்டீர்களானால் அவர்கள் இல்லாத போது அதை நினைத்து எங்கள் வருந்த வேண்டிய அவசியமில்லை. எண்ணில் பாதி இந்த தம்பின்னு சொல்லியிருந்தார். பைத்தியன்றாவன் நடிப்பில் ஒரு பைத்தியமாக இருக்கிறான் அப்படின்னு அப்படிதான் இருக்கணும். சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத போ அப்படின்னு வசனத்தை சொல்வது ஒரு வகை. ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் 30 வருடம் சினிமாவில் முத்திரை பதித்த நபர், செல்லமாக நடிப்பில் அரக்கன்னு சொல்லப்படுகிற MS பாஸ்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். நீங்கள் சொன்னது 30 வருடம், ஆனால் சரியாக சொல்லணும் அப்படின்னாக்க 36 37 ஆண்டுகள், 30 வருடத்துக்கும் மேற்பட்டு அப்படின்னு தான் சொல்கிறேன். முதல்ல இந்த நாதஸ் வாய்ஸ் ஆஃப் பீப்புள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் MS பாஸ்கர், செல்லம்மா பட்டாபின்னு கூப்பிடுவாங்க. பல கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன், கேளுங்க. சினிமா அப்படின்னா விசுசார் படங்களில் தான் உங்களுக்கு ஒரு பெரிய அறிமுகம் கிடைச்சதுன்னு சொல்லலாமா? திருமதி ஒரு வெகுமதி அப்படின்னு ஒரு படம், அது எந்த வருடம் வந்தது அப்படிங்கிறது எனக்கு சரியாக நினைவில் இல்லை. நான் நிறைய டப்பிங்குகள் பேசிக்கிட்டு இருந்த காலத்தில் அண்ணாவனுடைய படங்களுக்கெல்லாம் டப்பிங் பேசுகிறதுக்கு போவேன். என்னுடைய சகோதரியும் டப்பிங் பேசுகிறதுக்கு போவாங்க. அப்போ அண்ணாக்கிட்ட கேட்டு 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 அப்படிங்கிறத விட போட்டு அரிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ஏதாவது ஒரு வேஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் திருமதி ஒரு வெகுமதி படத்தில் எனக்கு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வேஷம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி புனித மலர் அப்படின்னு ஒரு படம் துரை சார் அவர்கள் இயக்குனாங்க. அது என்ன காரணத்தினாலேயோ இதாகலை. அதில் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் அதிலேயும் நடித்தேன். அதுக்கு பிறகு இந்த திருமதி ஒரு வெகுமதி, அப்புறம் வேடிக்கை என் வாடிக்கை, இந்த மாதிரி அப்படி இப்படி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் எனக்கு பெருசாக வரல. டப்பிங்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த சீரியல்ஸ் சின்ன பாப்பா பெரிய பாப்பா, அப்புறமா மாயாவி மாரீச்சன், செல்வி, இப்படி நிறைய ஆனந்த பவன், என் பெயர் ரங்கநாயகி, இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா செல்வி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பட வாய்ப்புகள்லாம் வந்தது. அந்த டும் 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 இதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறமா சின்ன திரையிலேருந்து ஒதுங்கி இப்போ நான் பெரிய திரையில் இருக்கீங்க. எல்லோரும் அறியப்பட்ட நபராக. சின்ன பாப்பா பெரிய பாப்பா இந்த சீரியல், இதில் கிடைத்த வரவேற்பு பற்றி நீங்கள் சொல்லணும் சார். சின்ன பாப்பா பெரிய பாப்பா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு 4 வாரங்கள் வரக்கூடிய ஒரு வேஷம்தான். அது 2வது வாரம் வந்த உடனே அப்போதைய முதல்வர் அப்பா கலைஞர் அவர்கள் பார்த்துட்டு ராதிகா மேடம்க்கு ஃபோன் பண்ணி, அந்த பையன் ரொம்ப இயல்பாக நடிக்கிறாப்பில்லம்மா, கொஞ்சம் தொடர்ச்சியாக பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லவே எனக்கு அதில் தொடர்ச்சியாக 6 ஆண்டுகள் நான் பட்டாபி அப்படின்ற ஒரு கேரக்டரை பல பேரை மாற்றினாங்க. அதில் பட்டாபியை மட்டும் மாற்றலை. இவன் எங்கே போனாலும் ஒட்டிக்குவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதில் நடித்ததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. எல்லாரும் இன்றைக்கும் பட்டாபி சார்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அதில் கிடைச்சது. இன்னமும் அதனுடைய அந்த ஒரு இனிமையான தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சார், உங்ககிட்ட வியந்து பார்க்குற விஷயம், உங்களால் திருநெல்வேலி பாஷை பேச முடியுது, படங்களில் தூய தமிழில் அடுக்கு வசனங்களை அடுக்கு மொழியாக பேச முடியுது, மெட்ராஸ் பாஷை பேச முடியுது. எப்படி சார் சாத்தியம்?
இது நீங்கள் ஒரு குழந்தைய வந்து கொண்டு போய் ஏதாவது ஒரு ஏரியாவில் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வட்டார வழக்கு பேசும். வேறு ஒரு ஏரியாவில் விட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற வட்டார வழக்கு பேசும். அப்போது ஒரு கலைஞன் அப்படிங்கிறவன் வந்து எல்லா ஏரியாவுக்குமான குழந்தை இல்லையா? அப்போது நம்ம வந்து முயற்சிக்கணும், முயற்சித்து இந்த பாஷைகள், இது வட்டார வழக்குகள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து திரையில் வந்து நம்ம வெளிப்படுத்தணும். இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கணும். இன்னும் நமக்கு தெரியாத எத்தனையோ வந்து வட்டார வழக்குகளில் உள்ள எத்தனையோ வார்த்தைகள் நமக்கு தெரியாததெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வத்தினால தான் என்னால் வந்து இது எல்லாவற்றையும் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு சிறப்பாக பண்ண முடியுது அப்படிங்கிறது. இதை கற்றுக்கிறதுக்கான அனுபவம் எப்படி சார் கிடைச்சது? இல்லை, அப்போ அனுபவம் அப்படின்னு சொல்கிறது இல்லையே, கற்றுக்கொள்வதே ஒரு அனுபவம் தானே. அப்போ நம்ம வந்து முயற்சிக்கணும். பேசும்பொழுது ஒரு வார்த்தை தப்பாக வருதுன்னாக்கா, ஆங்கிலம் தெரியாது நமக்கு, நம்ம வந்து பேசும்பொழுது தப்பாக வருது அப்படின்னாக்க, யாராவது 4 பேர் சிரித்தாங்கன்னா அந்த சிரிப்பை நீங்களும் கலந்துக்கணும். கோவப்படக்கூடாது. என்ன பெருசாக நீங்கள் இது பண்ணுறீங்க, என்ன ஏன் பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கோவப்படக்கூடாது. சிரிக்கணும். அதை சிரிச்சிட்டு அவங்க திருத்தினாங்கன்னா அதை நம்ம திருந்திக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு வட்டார வழக்கும் ஒரு பாஷையும். இதெல்லாம் நீங்கள் பிரியத்தின் பேரில் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டதா, இல்லை நிர்பந்தத்தால் கற்றுக்கிட்டதா? நிர்பந்தமே கிடையாது, ஒரு ஆர்வத்தினால் கற்றுக்கொள்வது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர்வத்தினால் கற்றுக்கொள்வதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது நிர்பந்தத்தினால் அந்த ஏரியாவில் நீங்கள் நிர்பந்தத்தினால் வந்து கற்றுக்கொள்வதுன்றது அது பெரிய இதுவாக இருக்காது. ஒரு முழுமையான ஒரு ஈடுபாடாக அதில் இருக்காது இல்லையா? ஏன்னா நீங்கள் பேசும்போது அந்த ஊர் மக்களாவே இவர் பேசினா அந்த திருநெல்வேலியில் உள்ளவரே பேசினாதான் உண்டு, அவர் திருநெல்வேலிக்காரராக தான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த மாதிரி. அதே மாதிரி இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் அவள் நான் பேசும்பொழுது எந்த பல லேட்டு அப்போ எல்லாரும் அங்கே ஒரு ஆஃபீஸில் வந்து சொல்லிட்டாங்க, அவர் நம்ம கேரளக்காரர் மலையாளியான அப்படின்னு. தெலுங்கு பேசுனா தெலுங்குக்காரங்கன்றாங்க. அந்த அளவுக்கு இருக்க ஒரு ஈடுபாட்டோடு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது, இன்னும் ஈடுபாட்டோடு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நமக்குள்ளே வந்து விதைத்து கொண்டே இருக்கிறது, தூண்டிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம். மலையாளம் தெலுங்கு வட்டார வழக்கு போயிடும். மொழியில் பார்த்தா மலையாளம் தெலுங்கு அந்த அதுலேயும் பிச்சு உதறதுக்கான இல்லை, எல்லாமே ஒரு ஆர்வம் தானே. இதை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தானே நமக்கு. தெலுங்கு கற்றுக்கணும், மலையாளம் கற்றுக்கணும், ஹிந்தி கற்றுக்கணும், உருது கற்றுக்கணும், கன்னடம் கற்றுக்கணும், எல்லாமே கற்றுக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதி மூச்சு உள்ளவரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எம்எஸ் பாஸ்கரின் பள்ளி பருவம், கல்லூரி பருவம், இது பற்றி நிறைய விஷயங்கள் அறியப்படாமல் இருக்கிறது. அப்போ எப்படி மாணவராக இருந்தார்? பள்ளிப்பருவம் வந்து நான் ஒரு பெரிய படிப்பில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மாணவன் இல்லை. படிப்பு எனக்கு சரியாக ஏறவில்லை. ஆனால் அப்படியே படித்து நான் வந்து வணிகவியல் இளங்கலை வரைக்கும் வந்தேன். நான் பிகாம் வரைக்கும் படித்தேன். தட்டு தடுமாறின்னு சொல்லலாமா? நிச்சயமாக அப்படித்தான், தட்டு தடுமாறி தான். அதை சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் கூச்சம் இல்லை. படிப்பு சரியாக வரவில்லை, இருந்தாலும் படித்தேன். படித்து முடித்துட்டு அதற்கு பிறகு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் என்னுடைய சகோதரி கூட நான் டப்பிங்கு போக ஆரம்பித்தேன். மாலினி அவங்க கூட டப்பிங் போக ஆரம்பித்தேன். துணைக்கு போக ஆரம்பித்தோம். நான் வந்து எனக்கு அதையே பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்து பழகிக்கிட்டு அப்புறம் பேச ஆரம்பித்தேன். அப்புறமா சரியாக வரல. அதுக்கப்புறமா ஒரு பர்பஸை நிறுவனத்தில் வேலைக்கு போனேன். அங்கேயும் நிற்கலை. அங்கேருந்து மறுபடியும் இங்கே வந்தேன். அப்புறம் டப்பிங் பேச ஆரம்பித்தேன். சீரியலுக்கு வந்து சினிமாவுக்கு வந்தேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை கதையின் ஒரு சுருக்கம். ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டீங்க சார். பெரிய ஜேர்னியை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு கமல் சார் ஞாபகம் வந்துடுது. என்ன காரணம்னா, உத்தம வில்லனில் நீங்கள் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், அது தவிர பாபநாசம், உன்னை போல் ஒருவன் போன்றதில் முக்கியமாக உத்தம வில்லன், இந்த கதாபாத்திரம் உங்களுக்குன்னு அமைதுனா, கமல் சார் படங்களில் அமைதுனா, அவர் உங்கள் மேலே எவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருப்பார், அதை பற்றி சொல்லுங்கள். அண்ணா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த கலைஞர், மிகச்சிறந்த கலைஞர். அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னமும் தான் எதுவுமே சாதிக்கவில்லை அப்படின்று ஒரு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஈடு இணையற்ற ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த மாதிரி அவர் மாதிரி இயல்பாக நடிக்கக்கூடியவர்கள், நன்றாக நடிக்கக்கூடியவர்கள், மெயினாக வந்து நாடக கலைஞர்கள், இவர்களையெல்லாம் பார்த்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
நீங்களும் நாடக கலைஞராக நாடகத்தில் நான் வந்து ரொம்ப இதுவாக பண்ணலை, ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். கிரேசி மோகன் சார் ட்ரூப்பில் பண்ணியிருக்கேன், காத்தர் ராமர் சார் ட்ரூப்பில் பண்ணியிருக்கேன், லியோ பிரபு சார் ட்ரூப்பில் பண்ணியிருக்கேன், இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அண்ணாவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு முறை சொல்வதை நாம் வந்து டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு பண்ணிட்டோம்னு வச்சுங்க, ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சொல்லாமையே பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரெண்டாவதோ ரொம்ப இல்லை, ரொம்ப அண்ணாட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வேன். நான் என்ன பண்ணுறாரு, அவர் செட்டில் இருக்கிறாருன்னா அவர் மேலே இருந்து பார்வையை நகர்த்தவே மாட்டேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னென்ன பண்ணுறாரு, ஷார்ட்டில் என்ன பண்ணுறாரு, ஷார்ட்டில் ரைட் நம்ம ஷார்ட் முடிஞ்சிச்சு நம்ம அப்படி போய் உட்காருவோம் அப்படின்றது இல்லாமல் அடுத்தவங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நாம் இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். அந்த மாதிரி வகையில் பார்த்தாக்கா அண்ணா வந்து என்னுடைய வாத்தியார், என்னுடைய குரு. அவர் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் அப்படின்னு பேசிக்காக நான் வந்து சிவாஜி அப்பாவனுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகன், வெறியன்னு கூட சொல்லலாம். சிவாஜி சாருடைய மகன் கூட நிச்சயமா பிரபுனா ராமுனால என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நான் அப்பா அம்மா தான் அவங்க வீட்டில் அப்படி தான் பழகியிருக்கேன் நான். அந்த அளவுக்கு இன்றைக்கும் வந்து அவருடைய படங்கள், சிவாஜி அப்பாவனுடைய படங்களை போட்டு பார்க்கறது, இந்த காட்சிகளை பார்க்கறது, கமல் அண்ணா நடிச்சிருக்கிற படங்களை பார்க்கறது, எந்தெந்த காட்சியில் எப்படி எப்படி பண்ணியிருக்கிறார், எந்தெந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்கிறார், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. அவர்கள் இருவரை மட்டுமல்லாமல் எல்லோரையும், பழைய நடிகர்களாகட்டும், புது நடிகர்களாகட்டும், இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர்களாகட்டும், ரீசெண்டாக நல்லபடியாக பண்ணியிருக்கக்கூடிய என்னுடைய மகன் ஆதித்யனாகட்டும், ஆதித்யா பாஸ்கர், அவர் வரைக்கும் எல்லாரையும் பார்த்து நான் ரசிப்பேன். சில பேர் பண்ணியிருக்கிறத பார்த்து இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ இது டே பை டே நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. கமல் சாரிடம் கிடைக்கப்பெற்ற பாராட்டுன்றது ரொம்ப மகத்தான ஒன்று. அது உங்களுக்கு எப்பப்போ கிடைச்சது? அந்த பல சந்தர்ப்பங்களில் எனக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறார், அதாவது ஐயா எஸ்வி ரங்கராவ், சுப்பையா ஐயா, பாலையா அப்பா இவர்களெல்லாம் இல்லை என்று கவலைப்படுகிறீர்களே, இப்பொழுது இந்த எம்எஸ் பாஸ்கர் இருக்கார், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவார், இருக்கும்போது ஒருத்தரை சிறப்பித்து விட்டீர்களானால் அவர்கள் இல்லாத போது அதை நினைத்து எங்கள் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அதே மாதிரி ஒரு நேரடி ஒளிபரப்பு லைவ் டெலிகாஸ்ட்டில் வந்து சொல்லியிருந்தார், இந்த பாஸ்கர்ன்ற தம்பி வந்து எண்ணில் பாதி இந்த தம்பின்னு சொல்லியிருந்தார். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு, எனக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி. அதெல்லாம் ஒரு பெரிய அவங்க சொல்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார், உங்களை நடிப்பு பைத்தியம்னு சொல்லி அவ்வளவு ரொம்ப நெகிழ்வாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கமல் சார் சொன்னாங்க. உத்தம வில்லனில் தான் சொன்னாங்க. அதாவது அவங்க ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க, இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பார்க்குற டைமில் நான் இந்த சீனில் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை பார்த்துட்டு தான் அவர் சொன்னார், பைத்தியன்டாவன் நடிப்பில் ஒரு பைத்தியமாக இருக்கிறான் அப்படின்னு. அப்படி தான் இருக்கணும். நீங்கள் வந்து என்னமோ டைலாக் சொல்கிறீங்க, நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னாக்கா அது அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் முயற்சிக்கணும், என்னென்ன பண்ணலாம், இந்த சீனுக்கு இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா, சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத போ அப்படின்னு வசனத்தை சொல்வது ஒரு வகை. ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இப்படினாலே முடிஞ்சு போச்சு மேட்ரு, இது ஏன் பேசணும், அந்த மாதிரி பண்ணலாம். ஓஹோ இது நீங்கள் இது பாருங்கள், நீங்கள் மகாநதியில் அண்ணா பண்ணியிருப்பாங்க. பூர்ண விஸ்வநாதன் சார் சொல்லுவார், இது பகவானை கும்பிட்டா நம்மெல்லாம் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படி மாதிரி ஜெயிலில் அப்படிங்கிற, இவ்வளோ தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்ற கேள்வி. அது உடனே அவர் அது நான் வந்திருக்கேன்னா அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். அந்த மாதிரி ஒருவர் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் இப்படிங்கிறது யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த காட்சி சிறப்பாக இருக்கும். இந்த நேர்காணல் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது சார். நல்ல ரோல் உங்களை தேடி வரணும்னு நாத சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி, மிக்க நன்றி. எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். உங்களுக்கும் இந்த நிறுவனத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார்.